ஹாய் வணக்கம். இப்போ நாம் பார்க்க போகிறது 12th அக்கௌண்டன்சி 5th சாப்டர் 6th எக்ஸசைஸ் நம்பர் 6. Sai and Shankar are partners sharing profit and losses in the ratio of 5:3. The firm balance sheet as on 31st December 2017 was as follows. சாயும் சங்கரும் பார்ட்னர்ஸாக இருக்காங்க. அவங்களோட ஷேரிங் ப்ராஃபிட் ரேஷியோ வந்து 5:3. அவங்க ஃபேமோட பேலன்ஸ் ஷீட்டு 2017 December 31 படி கொடுத்துருக்காங்க. லயபிலிட்டிஸில் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் சாயும் சங்கரும், சாய் 48, சங்கர் 40. அவங்களோட கிரெடிட்டார்ஸ் எவ்வளோனா 37,000, அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் 8,000. அசட் சைட் பில்டிங் 34,000, ஃபர்னிச்சர் 6,000, இன்வெஸ்ட்மெண்ட் 20,000, டெட்டாஸ் 40. அதில் ப்ரொவிஷன் ஃபார் பேடப்ஸை லெஸ் பண்ணியிருக்காங்க 37,000. பில்ஸ் ரிசீவபிள் 12,000, ஸ்டாக் 16,000, பேங்க் 8,000. கீழே அட்ஜஸ்ட்மெண்ட். ஆன் 31st December 2017, Shanmugam was admitted into the partnership for 1/4 share of profit with 12,000 as capital subject to the following adjustment. அவங்க சண்முகங்கிறவங்க டிசம்பர் 2017 அட்மிட் ஆகுறாங்க. அவங்க கொண்டு வர ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டு 1/4. அவங்க கொண்டுட்டு வர கேபிட்டல் வந்து 12,000. அதில் வந்து என்னென்ன இருக்குது ஃபாலோ பண்ணுறாங்க அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை பார்ப்போம். ஃபர்னிச்சர் இஸ் டு பி ரீவேல்யூடு 5,000. பில்டிங் இஸ் டு பி ரீவேல்யூடு 50,000. ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் இஸ் டு பி இன்க்ரீஸ்டு டு 5,500 and unrecorded investment of rupees 6,000 is to be brought into account and unrecorded liability 2,500 has to be recorded now. Pass journal entries and prepare revaluation account and capital account of the partners after admission. இப்போ நம்ம வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ரிவால்யூவேஷன் அக்கௌண்ட் போடணும், கேபிட்டல் அக்கௌண்ட் போடணும், ஜேர்னல் என்ட்ரிஸ் போடணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்ப்போம். இப்போ ரீவேல்யூவேஷன் அப்படிங்கிறது எதுக்கு போடணும் அப்படின்னா, நம்ம கொஸ்டின்ஸில் கொடுத்துருக்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் ரீவேல்யூவேஷன் போடணும். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன செய்யணும்னா ஜேர்னல் என்ட்ரிஸ் போடணும். இப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் போடணும்னா ஃபஸ்ட்டு என்னது, சண்முகம் கொண்டுட்டு வந்தார்ல அந்த 12,000 கேபிட்டல், இந்த 12,000 கேபிட்டல் கொண்டு வந்த சண்முகத்துக்கு அதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் ஒன்று வரும். நெக்ஸ்ட்டு அவங்க பில்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து அன்ரெக்கார்டட் பண்ணாங்களா, அதுக்கு வந்து வரும். இப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு ஜேர்னல் என்ட்ரி எல்லாத்துக்குமே வரும். இதுதான் ஜேர்னல் என்ட்ரிஸ். ரீவேல்யூவேஷன் அப்படிங்கிறது ஜேர்னல் என்ட்ரி போட்டதை வச்சு தான் நம்ம ரீவேல்யூவேஷன் போடுவோம். அடுத்தது கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ், தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் இப்போ சம்மை பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கால்குலேஷன் ஆஃப் ரீவேல்யூவேஷன் அண்டு கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் போடுறோம். இப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் டேட்டு, பர்டிகுலர்ஸ், அமௌண்ட். டேட்டு 31st December 2017. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன செஞ்சோம், சண்முகம் உள்ளே வர கேபிட்டலுக்கு ஜேர்னல் என்ட்ரி போடணும். ஜேர்னல் என்ட்ரி என்ன, நம்ம ஏற்கனவே ஜேர்னல் என்ட்ரி ஃபார்மேட் எல்லாமே பார்த்துருக்கோம். பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு சண்முகம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். எவ்வளோ அவர் அமௌண்ட்டு கொண்டுட்டு வந்திருக்காரு, 12,000. இங்கே 12,000 கொண்டு வந்திருக்காரு. அந்த 12,000க்கான ஜேர்னல் என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு சண்முகம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் என்ன, ஃபர்னிச்சர் இஸ் டு பி ரீவேல்யூடு எவ்வளோ 5,000. இங்கே மேலே பேலன்ஸ் ஷீட்டில் என்ன கொடுத்துருக்காங்க 6,000. அப்போ உங்களுக்கு என்ன ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருந்தால் ஜேர்னல் என்ட்ரி என்ன போடுவோன்னா ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் பில்டிங் இஸ் டு பி ரீவேல்யூடு 50,000. அப்போ பில்டிங் இங்கே என்ன இருக்குது 34,000, இங்கே 50,000. அப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பில்டிங் இன்க்ரீஸ் ஆகிருந்தா, அதாவது அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருந்தா அந்த கன்சர்ன் அசட் அக்கௌண்ட் டேட்டா டு ரீவேல்யூவேஷன். இப்போ இங்கே அசட்டு
பில்டிங். அப்போ பில்டிங் அக்கௌண்ட் டேட்டா டு ரீவாலுவேஷன். நெக்ஸ்ட், provision for doubtful debts is to be increased 5500. அடுத்தது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரொவிஷன் ஃபார் டெப்ஸ். அவங்க வந்து ஆல்ரெடி இன்க்ரீஸ்டுன்னு கொடுத்துட்டாங்க. இங்கே ஆனால் ப்ரொவிஷன் வந்து 3000 இருக்குது. அந்த 3000ல் 5500 லெஸ் பண்ணால் 2500. அப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இன்க்ரீஸ் ஆகிருந்தால் ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு provision for doubtful debts 2500. Next, unrecorded investment of rupees 6000 is to be brought into account. என்னது, இன்வெஸ்ட்மெண்ட் 6000 இருக்கிறத அவங்க ரெக்கார்ட் பண்ணலை. ஓகேவா? அப்போ அவங்க ரெக்கார்ட் பண்ணாத இன்வெஸ்ட்மெண்ட்டை நமக்கு வந்து அது ஒரு இன்க்ரீஸ் மாதிரி. ஆனால் நம்ம போட்ட 6000ங்கிறது அக்கௌண்ட்டில் காட்டாமல் இருக்கும்போது அந்த 6000 நமக்கு தான். அந்த அக்கௌண்ட்டில் காட்டாதனால அது நமக்கு தான். அப்போ நம்மளோட வேல்யூ என்னது, இன்க்ரீஸ் ஆன மாதிரி. அன்ரெக்கார்டட் காட்டாதனால அது நமக்கு ப்ராஃபிட் மாதிரி. அப்போ அன்ரெக்கார்டட் அக்கௌண்ட் டேட்டா, இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ரீவாலுவேஷன். இப்போ வந்து இது எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஜேர்னல் என்ட்ரி போடலாம். அது மாதிரி போடுறதுனாலும் போடலாம். இப்போ வந்து எதெல்லாம் டெபிட்டோ அதெல்லாம் டெபிட் போட்டு டு ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டும், இப்போ ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் டேட்டா டூன்னு எதெல்லாம் கிரெடிட் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் கிரெடிட் செயலையும் போட்டு ஒரே என்ட்ரியாகவும் போடலாம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ரீவாலுவேஷனில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் ரீவாலுவேஷன், அதாவது ப்ராஃபிட்டாக லாஸ் அண்ட் ரீவாலுவேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த என்ட்ரி போடணும். அப்போ இந்த என்ட்ரியை போடாமல் ஸ்பேஸ் விட்டுட்டு ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன செய்வோம், இந்த என்ட்ரி போடுவோம். இப்போ ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட். இப்போ ரீவாலுவேஷன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஒவ்வொன்றுக்கும் நம்ம ரீவாலுவேஷன் போடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு பில்டிங் அக்கௌண்ட் டேட்டா டு ரீவாலுவேஷன். அப்போ பை பில்டிங் டெபிட்டில் இருந்தால் கிரெடிட்டில் வரும், கிரெடிட்டில் இருந்தால் டெபிட்டில் வரும். நம்ம லாஸ்ட் சம்லேயே பார்த்தோம். இப்போ பில்டிங் அக்கௌண்ட் டேட்டா டு பில்டிங். அன்ரெக்கார்டட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ரிவாலுவேஷனாக இப்போ அன்ரெக்கார்டட் இன்வெஸ்ட்மெண்ட் கிரெடிட் சைடு. நெக்ஸ்ட் இதில் டு ஃபர்னிச்சர், டு அன்ரெக்கார்டட் லயபிலிட்டி, டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ், மூணுமே இந்த சைடு வந்துடும். இப்போ இந்த சைடு கூட்டினா 16 6 22 22,000. இது 22,000. 22,000ல் 2500 2500 5000 6000 லெஸ் பண்ணால் பேலன்ஸு 16,000. இந்த 16 அவங்க ரேஷியோ படி என்ன செய்யணும், டிவைட் பண்ணி கொடுக்கணும். இதுதான் ரிவாலுவேஷன். இப்போ ப்ராஃபிட் வந்திருக்கு. இந்த சைடு வந்தால் ப்ராஃபிட் ஆன் ரிவாலுவேஷன். இப்போ சாயோட கேபிட்டல் 10,000, சங்கரோட கேபிட்டல் 6,000. இப்போ சாயோட இப்போ என்ன செய்யணும், ப்ராஃபிட் வந்ததுனால ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு சாய்ஸ் கேபிட்டல் சங்கர்ஸ் கேபிட்டல். அப்போ சாயோடது 10,000, சங்கரோடது 6,000, டோட்டல் ஆட் பண்ணால் 16,000. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட். கேபிட்டல் அக்கௌண்ட், கேபிட்டல்னால் 3 பார்ட்னர்ஸ்க்கும் கேபிட்டல் அக்கௌண்ட் போடணும். பர்டிகுலர்ஸ் சாய், சுந்தர், ஷண்முகம். அடுத்தது பர்டிகுலர்ஸ் சாய், சங்கர், ஷண்முகம். லைன் போட்டதுனால நல்லா தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைடு, பை பேலன்ஸ் பிபைடி. அக்கௌண்ட் இது கம்பெனி ஓப்பன் பண்ணும்போது யார் இருந்தாங்கன்னா சாயும் சங்கரும் தான். அவங்க லாஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டல் இருந்தது, அதனால் அவங்க 2 பேர்த்து கேபிட்டலையும் போட்டுட்டோம். சண்முகங்கிறது உள்ளே அட்மிட் ஆகலை, அதனால் அவருக்கு கேபிட்டல் கிடையாது. அதே மாதிரி பை பேங்க் அக்கௌண்ட் போட்டுட்டு சண்முகம் என்ன கொண்டு வந்தாரோ அந்த 12,000 எழுதியிருக்கோம். ரீவாலுவேஷனில் சாய்க்கும் சங்கருக்கும் ரேஷியோ 16,000ல் பிரித்து கொடுத்தோம்ல, அந்த 10,000 6,000 எழுதியாச்சு. இப்போ டோட்டல் ஆட் பண்ணால் 12,000 46,000 58,000. இப்போ இதே அமௌண்ட்டு தான் இங்கே வரும். இங்கே வந்து எதுவும் லெஸ் பண்ணுறதுக்கான அமௌண்ட் இல்லாதனால இதுவே அப்படியே C/D ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி ஆகிடும். இங்கே க்ளோசிங் பேலன்ஸ்னால் இங்கே ஓப்பனிங் பேலன்ஸ், பை பேலன்ஸ் B/D 58,000 46,000 12,000. தேங்க்யூ.